Hi friends, welcome to Mashallah Taslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஃபேமஸ் and ரொம்ப ஸ்பெஷலான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதுல 4 டேபிள்ஸ்பூன் தயிர், டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் வந்துட்டு முழு மல்லி வந்து போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக ஒரு 15 குருமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஜாதிபத்திரி, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு 10 முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பிரியாணி மசாலாவாக வந்து இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு கை நரைச்சி கொத்தமல்லி இலை, அதே ஒரு கை நரைச்சி மல்லி இலையும் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் வந்து நான் விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வந்து இந்த எண்ணெயில் நல்லா வணக்கலாம். மசாலா வந்து 3 நிமிஷம் நல்லா வணங்கின அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வந்து நல்லா வணக்கணும். இந்த பிரியாணி மசாலா பவுடரில் ஆட் பண்ணியிருக்கிற எந்த பொருளையும் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணவே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் ஃப்ரை ஆகிறனால இந்த மசாலா வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லாவே வணக்கி கொடுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கலர் வந்து மாறி இந்த மசாலா அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். மசாலா பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதில் சேர்த்துடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம அதை 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். சிக்கன் மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன அப்புறமா இதில் 1 கப் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து அந்த மசாலா அரைச்ச தண்ணி தான் அது. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை ஒரு லிட் போட்டு மூடிடலாம். மூடி 15 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து தெளிஞ்சு வந்திருக்கும். இதில் இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் சீரக சம்பா அரிசி வந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஸ்பெஷல் வந்து அந்த சீரக சம்பா அரிசி தான். ஸோ வந்து சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா அடுத்து 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் சீரக சம்பா அரிசிக்கு 4 கப் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம 1 கப் தண்ணி வந்து சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம போட்டுட்டோம். அடுத்து 3 கப் இந்த டைமில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு இதை மூடி குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணி வற்றிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு வாழையில் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க.
வெட்டி எடுத்துகிட்டு அது மேலே வந்து குக்கரில் வச்சு விட்டுடலாம். உள்ளே வச்சு விட்டுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு வெயிட் வச்சிடலாம். 15 நிமிஷம் இது தம் ஆகட்டும். 15 நிமிஷம் அப்புறமா நான் தம் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த வாழையிலையோட ஃப்ளேவர் வந்து நம்ம பிரியாணியில் நல்லாவே இறங்கியிருக்கும். ரொம்ப மணமாக இருந்துச்சு இந்த டைமில். இப்போ இந்த வாழையில எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு சின்ன கரண்டி வச்சு இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடு எடுத்து விடலாம். பாருங்கள், சாப்பாடு வந்துட்டு குழையில கரெக்டான வேவில் வந்திருக்கு. மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளோட டேஸ்டியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.